ஊர் மத்தியில் உள்ள ஒரு மரத்தை மையம் கொண்டிருந்தது மக்கள் கூட்டம். உள்ளே 4 ஐயப்ப பக்தர்கள் இருந்தனர். இந்த கூட்டத்தை பார்த்ததும் சபரிமலைக்கு பயணப்பட்ட பக்தர்களை வழி அனுப்ப ஊரே கூடியிருப்பதாக நினைக்க தோன்றும். ஆனால் உண்மையில் அந்த பக்தர்களை அடித்து வெளுத்து விசாரிக்கத்தான் இவர்கள் ஒன்று கூடியிருக்கிறார்கள். யார் இவர்கள்? என்ன நடந்தது? சபரிமலை ஏற்றத்திற்கு தயாரானவர்களை இப்படி கட்டி வைத்து அடிக்க என்ன காரணம் என்பதை அறிய செய்தியாளர் சுந்தரோடு களத்தில் இறங்கினோம். சிவகங்கை மாவட்டம் மதகுப்பட்டியில் உள்ள இந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் மும்தாஸ். சிறைபிடிக்கப்பட்டிருந்த 4வரும் கடச்சனேந்தல் பகுதியைச் சேர்ந்தவர்கள். ஐயப்பன் கோவிலுக்கு மாலை அணிந்து காணிக்கை வசூலிப்பதாக சொல்லி மதகுப்பட்டி சக்திநகர் குடியிருப்புக்குள் இறங்கியிருக்கிறார்கள். வீடு வீடாகச் சென்று காணிக்கை வசூலித்து வந்தவர்கள் மும்தாஸ் என்பவரின் வீட்டுக்கு சென்றிருக்கிறார்கள். மாலையும் கழுத்துமாக சந்தனம் குங்குமத்தோடு மங்களகரமாக வாசலில் நின்றவர்களை மத வேற்றுமையில்லாமல் வணங்கி வரவேற்றிருக்கிறார் மும்தாஜ். அவரிடம் இயன்ற காணிக்கையை வழங்குமாறு கேட்டிருக்கிறார்கள். மும்தாஜும் துளி கூட யோசிக்காமல் வீட்டுக்குள் சென்று இருந்த பணத்தை எடுத்து கொடுத்திருக்கிறார். ஆனால் காணிக்கை வாங்கிய அந்த கும்பல் அதன் பிறகுதான் தங்கள் ஆட்டத்தை ஆரம்பித்திருக்கிறது. வறுமை சூழ்ந்த வீட்டையும் வேற்று மதத்தவரான மும்தாஸ் கொடுத்த உபசரிப்பையும் பார்த்து அவரை எளிதாக ஏமாற்றிவிடலாம் என்று அந்த பக்தர் கோஷ்டி முடிவு செய்திருக்கிறது. மும்தாஸிடம் பேச்சு கொடுக்க தொடங்கியவர்கள் பில்லி சூனியத்தால் இந்த வீடும் வீட்டு மக்களும் நிம்மதியின்றி இருப்பதாகவும் அந்த பில்லி சூனியத்தை எடுத்தால் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் குடும்பத்தில் நிறைந்திருக்கும் என ஒரு அமானுஷ்ய உருட்டை உருட்டியிருக்கிறார்கள். மும்தாஸின் மனதை மாற்றிய அந்த கும்பல் ஏவல்களை கழிக்க கையில் இருக்கும் தங்கம், மஞ்சள், உப்பு, புளி ஆகிய பொருட்களை கேட்டிருக்கிறார்கள். சாமிக்கு மாலை அணிந்தவர்கள் ஏமாற்ற மாட்டார்கள் என்ற நம்பிக்கையில் மும்தாஸும் காதில் இருந்த கம்மலை கழற்றிக் கொடுத்திருக்கிறார். தங்கக் கம்மலோடு மஞ்சளையும் புளியையும் சேர்த்து உருட்டி வாய்க்கு வந்த சில சரண கோஷங்கள் பாடி அதை மும்தாஸிடம் கொடுத்தவர்கள் அதை வீட்டில் வைத்து வணங்கும்படி சொல்லிவிட்டு செய்த பூஜைக்கு பணம் எதுவும் வாங்காமல் பெருந்தன்மையோடு வெளியேறியிருக்கிறார்கள். ஆனால் வீட்டுக்குள் சென்ற மும்தாஜுக்கு கையில் இருந்த புளி உருண்டையில் கம்மல் இருக்குமா என்பது உறுத்தலாகவே இருந்திருக்கிறது. அதை சோதித்து பார்த்தவர் கம்மல் அதில் இல்லை என்பது தெரிந்ததும் கத்தி ஊரை கூட்டியிருக்கிறார். கம்மலோடு கம்பி நீட்டிய கும்பல் தெரு தாண்டுவதற்குள் நாலாபுரமும் சுற்றி வளைத்த ஊர் மக்கள் அந்த 4 பேரையும் பிடித்து மரத்தில் கட்டி வைத்து வெளுத்துள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அடி உதைக்கு ஆளான முத்துக்குமார், வெங்கடேஷ், குமார், முத்து ஆகிய 4 பேரிடம் இருந்து தங்க கம்மலை மீட்டு அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள்.